இந்த நாளில் கூட தேவனுடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து சொல்ல போகிறோம். நெகேமியாவின் புஸ்தகத்தில் 8ஆம் அதிகாரத்தில் 10ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். நெகேமியா 8:10 வசனங்களை வாசிக்க கேட்போம். பின்னும் அவன் நீங்கள் போய் கொழுமையானதை புசித்து மதுரமானதை குடித்து பரிசுத்தமான நாள், விசாரப்பட வேண்டாம், கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் இருப்பதே உங்களுடைய பலன். ஆமென். இந்த கால வேளையில் நாம் பார்க்க போகிற காரியமானது கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் இருப்பதே உங்களுடைய பலன். இந்த உலகத்தில் அநேக பலன் உண்டு. ஆனால் கர்த்தர் தருகிற உன்னதமான பலன் இருக்கு பாருங்க. அதற்கு ஈடாய் இந்த உலகத்தில் ஒன்றும் நாம் கொண்டு போக முடியவே முடியாது. பாருங்க, இந்த கால வேளையில் இன்றைக்கு கர்த்தர் உங்களை மகிழ்ச்சியினால் நிரப்ப வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பலத்தினால் நிரப்ப வல்லவர் உள்ளவராக இருக்கிறார். அது மாத்திரமல்ல, இந்த கால வேளையில் அவருடைய தெய்வீக மகிமையை உங்கள் வாழ்க்கையில் கண்டடைய தேவன் இன்று உங்களுக்கு கிருபை செய்வாராக. கண்களை மூடுவோம், தேவனை நோக்கி பார்ப்போம். ஆண்டவரே, நீர் எங்களோடு கூட நீர் பேசுவீராகப்பா. கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் இருப்பதே உங்களுடைய பலன். இந்த கால வேளையில் கூட ஆண்டவரே நீர் பேசுங்க, நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். பாருங்க, கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் இருப்பதே நம்முடைய பலன் என்று வேதம் நெகேமியா மிக அழகாய் சொல்லுகிற ஒரு வார்த்தையானது. அது மட்டுமல்ல, வேதம் மிக அழகாய் சொல்லுகிறது, சந்தோஷம் என்பது உலகத்துக்குரியதாய் காணப்படுகிறது, ஆனால் மகிழ்ச்சி என்பது உன்னதத்திலிருந்து தேவன் தருகிற ஒரு உன்னதமான சமாதானம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் மனுஷங்கிட்ட சந்தோஷம் எப்போ இருக்குன்னா, நிறைய பணம் இருந்தால் சந்தோஷமாக இருப்பாங்க, நல்ல ஆஸ்திகள் இருந்தால் சந்தோஷமாக இருக்கும், இல்லை நல்ல உறவுகள், இல்லை நல்ல சில பேருக்கு வெளியில் போனால் நல்லா அப்படியே சுற்றி பார்த்தா ஒரு சந்தோஷம். பலவிதமான சந்தோஷங்கள் உலகத்தில் தரும். ஆனால் அந்த சந்தோஷம் ஒரு மனுஷ வாழ்க்கையில் எப்பொழுதுமே என்னவா இருக்காது, நிரந்தரமாக இருக்கவே இருக்காது. சில பேருக்கு பதவியில் இருந்தால் தான் சந்தோஷம். நான் நிறைய இடத்துல பார்ப்பேன், இந்த பதவி ஒரு மனுஷ வாழ்க்கையிலேருந்து போயிடுச்சுன்னா அவங்க கையிலேருந்து என்னமோ ஒரு பெரிய ஆஸ்தி போன மாதிரி அவங்களுக்குள்ள சந்தோஷமே இழந்துருவாங்க பாருங்க. ஆனால் கர்த்தர் தருகிற மகிழ்ச்சி அது மேன்மையானதும், அதில் தேவன் ஒரு மனுஷ வாழ்க்கையில் மகிழ்ச்சியை எப்படி உண்டாக்குறார் என்றால், ஆவிக்குரிய பலனை தேவன் தருகிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, எல்லா காரியத்திலும் சந்தோஷம், எனக்கு இதில் சந்தோஷம் அதில் சந்தோஷம்னு சொல்லுவாங்க. ஆனால் அதே காரியம் ஒரு குறைவு வரும்போது, இன்றைக்கு அநேக பேர் எனக்கு சந்தோஷம் இல்லை, எனக்கு இந்த வாழ்க்கை பிடிக்கல, எனக்கு இந்த காரியங்கள் பிடிக்கலன்னு அநேகர் தங்களை மாய்த்து கொள்ளுகிறதை கூட நாம் காண முடிகிறது. பாருங்கள், தேவன் தருகிற மகிழ்ச்சி ஒரு மனுஷ வாழ்க்கையில் எப்படி இருக்கும் தெரியுமா? அப்போஸ்தலரில் 13ஆம் அதிகாரத்தில் 49 52 வசனங்களை நீங்கள் பார்க்கும்போது, இங்கு அப்போஸ்தலனாகிய பவுலும் பர்னபாவும் ஊழியத்தில் ஏராளமான எதிர்ப்புகளை அவர்கள் வாழ்க்கையில் காண முடிகிறது. பாருங்கள், அந்த பட்டணத்தில் வாசிக்க கேட்கலாம். 50வது வசனத்தை வாசிங்க. அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் 50வது வசனத்தை வாசிக்கும் போது, பாருங்க, துன்பப்படுத்தும்படி செய்து
தங்கள் எல்லைகளுக்கு புறம்பாக பாருங்க, அவர்கள் எல்லைகளுக்கு துரத்தி விட்டார்கள். பவுலும் பர்னபாவும் தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுவதற்காக தங்களை அர்ப்பணித்து தேவன் சொன்ன அந்த வாக்கின்படி அந்த ஜனங்களுக்கு போதித்தும் விடுதலையாக்கும் பெரிய பெரிய நன்மைகளெல்லாம் தேவன் உண்டாக்கினார். ஆனால் அவர்களுக்கு வந்த காரியம் என்ன? அந்த பட்டணத்தில் அவர்களுக்கு அவமானமும் நிந்தையும். அது மாத்திரமல்ல, இதில் நீங்கள் வாசிக்கும் போது பார்ப்பீர்களானால் பாருங்க, ஸ்திரீகளையும் பட்டணத்து முதலாளிகளையும் எடுத்துவிட்டு பவுலையும் பர்னபாவையும் என்ன பண்ணாங்க? துன்பப்படுத்தும்படி செய்து தங்கள் எல்லைகளுக்கு புறம்பாக அவர்களை துரத்தி விட்டார்கள். அப்போது அவனுடைய இருதயத்தினுடைய வேதனை எப்படியா இருந்திருக்குன்னு நம்ம பார்ப்போம். ஆனால் பாருங்கள், எத்தனை பாடுகள், எத்தனை உபத்திரவங்கள். ஆனால் அந்த உபத்திரவத்தின் மத்தியில் அவர்களுக்குள்ளாக தேவன் ஒரு மகிழ்ச்சியை தந்தார். என்ன தெரியுமா? 49வது வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது, கர்த்தருடைய வசனம் அந்த தேசம் முழுவதும் என்ன பண்ணுது? பிரசித்தமானது. ஆமென். 52வது வசனம் சொல்லும், சீஷர்கள் சந்தோஷத்திலும் பரிசுத்த ஆவியிலும் நிரப்பப்பட்டார்கள் என்று வேதம் மிக அழகாய் சொல்லுகிறது. இந்த உலகத்தில் என்ன துன்பம், என்ன பிரச்சனை, என்ன காரியம் வந்தாலும் சரிங்க, பரிசுத்த ஆவியானவருடைய அனுக்கிரகம் ஒரு மனுஷ வாழ்க்கையில் இருக்குமானால் தேவன் அந்த மனுஷ வாழ்க்கையில் மகிழ்ச்சியான காரியங்களை தருகிறதா இருப்பார். பாருங்க, பவுலும் பர்னபாவும் துரத்தப்பட்டாங்க, அவமானப்படுத்தப்பட்டாங்க, அவர்களுடைய காரியங்களெல்லாம் தூக்கி எறியப்பட்டது. ஆனால் தேவனுடைய வார்த்தை அங்கே என்ன பண்ணுச்சு? சீஷர்கள் சந்தோஷத்திலும் அது மட்டுமல்ல பரிசுத்த ஆவியிலும் என்ன பண்ணாங்களா? நிரப்பப்பட்டார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. இந்த கால வேளையில் உங்களுடைய சந்தோஷம், எப்படிப்பட்ட சந்தோஷத்தை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்க்கிறீர்கள்? ஏன் உங்கள் வாழ்க்கையில் எல்லா காரியங்களும் தோல்விகளை நாம் சந்திக்கிறோம்? பாருங்கள், அவர்களுடைய மகிழ்ச்சி இடத்தை வைத்தல்ல, அவளுடைய மகிழ்ச்சி எப்படி சூழ்நிலைகளை வைத்தல்ல, அவளுடைய மகிழ்ச்சி எப்படிப்பட்டதாக இருந்ததுன்னா, உன்னதத்திலிருந்து பரிசுத்த ஆவியானவர் அவர்கள் மூலியமாக செய்த அற்புதங்களும் அடையாளங்களும் அந்த பட்டணத்தில் சந்தோஷம் உண்டானது. ஆமென். உங்கள் நிமித்தம் உங்கள் குடும்பத்தில் சந்தோஷம் உண்டாகணும்னா நீங்கள் தேவனுக்கு உங்களை கிரயமாய் செலுத்த ஆயத்தமாகுங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மகிழ்ச்சி என்பது பணம் கொடுத்தெல்லாம் வாங்க முடியாதுங்க. ஒரு மனுஷனுக்கு எத்தனை லட்சமாக கொடுத்தாலும் அவனுக்கு என்ன பண்ணாது? பத்தாது. ஆனால் ஒரு 10 பைசா இல்லைனாலும், ஒரு 10 பைசா இல்லைனாலும் பரிசுத்த ஆவியான நிறைவு அவங்களோட வாழ்க்கையில் இருந்ததுன்னா அந்த தண்ணி கூட அவனுடைய பசியை ஆற்றுறதா இருக்கும். ஹல்லேலூயா. ஆற்றங்கரையில் தேவனுடைய மனுஷனை ஆண்டவர் போஷித்தாருங்க காகத்தை கொண்டு. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. காகத்தை கொண்டு தேவன் போஷித்தார். ஏன் தெரியுமா? பரிசுத்த ஆவியினால் நிறைந்து வாழ்ந்ததுனால ஆண்டவர் பாருங்க அந்த தேவனுடைய மனுஷனை பாதுகாத்தது மாற்றமல்ல, அந்த தண்ணீர் வற்றும் வரைக்கும் அந்த தேவனுடைய மனுஷனை தேவன் போஷித்தார். ஹல்லேலூயா. பாரு, அதனால தான் மிக அழகாய் சொல்லுகிறது, இந்த மகிழ்ச்சி உன்னதத்தில் இருந்து வருகிற தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளுகிற ஒரு பெரிதான ஒரு கிருபையை நாம் தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆமென். பவுலும் பர்னபாவும் செய்த ஊழியத்தின் நிமித்தம் சீஷர்கள் என்ன உண்டாச்சு? சந்தோஷம் உண்டாச்சு. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் மகிழ்ச்சியை கொண்டு வரணுன்னா சந்தோஷத்தை கொண்டு வந்துடலாம். கொஞ்சம் நேரம் தாங்க. ஒரு நல்ல ஒரு ஹோட்டலில் போயிட்டு பிரியாணி சாப்பிட்டு முடித்தோனையும், நல்ல திருப்தியாக சாப்பிட்டு முடித்தோனையும் வயிறு முட்டிச்சுன்னா என்ன உண்டாகும்? சந்தோஷம் மாறும். ஐயோ பத்திரமா வீட்டுக்கு போய் சேருவோமா, டீ குடிக்கலாமா, இல்லை ஏதாவது ஒன்று. ஆனால் கர்த்தர் தருகிற மகிழ்ச்சி இருக்குது பாருங்கள். இந்த உலகத்தில் யாருமே
தர முடியாத ஒரு பேரின்பத்தை தேவன் தருகிறவராய் இருப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்றைக்கு சீஷர்கள் மத்தியிலே சந்தோஷத்தை தந்த அதே தேவன் இன்று உங்கள் வாழ்க்கையில், உங்கள் குடும்பத்தில் அவர் சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் தர சித்தமுள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நிந்தனையோடு, அவமானத்தோடு, கண்ணீரோடு கூட நீங்கள் வந்திருக்கலாம். நான் எதை செய்தாலும், எந்த காரியத்தில் ஒரு திருப்தி இல்லையே நினைத்து நீங்கள் இந்த கால வேளையில் ஆலயத்திற்கு வந்திருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிற காரியம், அன்றைக்கு சீஷர்களுக்கு எப்படி சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உண்டானதோ அதே போல் நெகேமியா சொல்லுவது போல் நீங்கள் போய் புசித்து என்ன பண்ணுங்க, திருப்தி அடைந்து சந்தோஷமாக இருங்க. கர்த்தர் உங்களுக்கு பலன் தருகிறவராக இருக்கிறார் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. கர்த்தருக்குள்ளே நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கும்போது உங்களுடைய பலன் பரலோகத்திலிருந்து வந்து இறங்கி உங்களை ஆசீர்வதிக்கிறதா இருக்கும். ஹல்லேலூயா. நான் சுருக்கமாய் 3 காரியங்கள் இந்த கால வேளையில் நான் சொல்லி உங்களோடு கூட நான் ஜெபிக்க போகிறேன். கர்த்தருடைய மகிழ்ச்சி எப்படி, எந்தெந்த பகுதியில் அந்த தெய்வீக மகிழ்ச்சி ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் பெற்றுக்கொள்ள முடியும் என்று நான் இன்று உங்களோடு கூட பேச சித்தமுள்ளவனாக இருக்கிறேன். முதல் காரியம், ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் பலன், ஆத்துமாவில் பலன் வேண்டும். 2வது காரியம் ஆவியில் பலன். 3வது காரியம்தான் சரீரத்தில் பலன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மகிழ்ச்சி ஒரு மனுஷ வாழ்க்கையில் வேணும்னா, ஒரு மனுஷ வாழ்க்கையில் சந்தோஷம் உண்டாகணும்னா 3 வழிதாங்க. சந்தோஷம் என்பது வந்து போகிறது. ஆனால் மகிழ்ச்சி என்பது நம்ம வாழ்நாள் முழுவதும் தேவனை போய் சந்திக்கும் வரை இருக்கிறதாங்க பேரானந்தமான மகிழ்ச்சி. 3 காரியம். 1 ஆத்மாவிலே பலன், 2வது காரியம் ஆவியில் பலன், 3வது காரியம் சரீரத்தில் பலன். மிக முக்கியமான 3 காரியம். முதல் காரியம் ஆத்துமாவிலே பலனை குறித்து இன்று நாம் பார்க்க போகிறோம். சங்கீதம் 138:3 சொல்லுகிறது, நான் கூப்பிட்ட நாளிலே எனக்கு மறு உத்தரவு அருளினீர், என் ஆத்துமாவிலே பலன் தந்து என்னை தைரியப்படுத்தினீர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் கூப்பிட்ட நாளிலே எனக்கு மறு உத்தரவு அருளினீர். இன்று நீங்கள் கூப்பிட்ட அந்த சத்தத்திற்கு என் தேவனாகிய கர்த்தர் இன்று உங்களுக்கு பதில் அளிக்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆத்துமா என்றால் என்ன? ஒரு மனிதனுடைய சிந்தையும் உணர்வுகளையும் அவனுடைய மனதையும் ஆழ்த்துவத்தையும் காண்பிக்கிறது தான் ஆத்துமா என்று சொல்லுகிறோம். ஒரு மனுஷனுடைய சிந்தை, அவனுடைய உணர்வு, இதுதான் வேதம் மிக அழகாய் சொல்லுகிறது ஆத்துமா என்று சொல்லுகிறது. ஒரு ஆத்துமா எப்படி இருக்குதுன்னு, ஒரு மனுஷனுடைய உயிரதை எப்படி இருக்குதுன்னு அவங்க முகத்துலேயும் அவங்க செய்கையில் பார்த்தே தெரிஞ்சுக்கலாம். நமக்கு இந்த ஆத்துமா எப்படிப்பட்டதாய் நம்மளோட கூட ட்ராவல் பண்ணோன்னு நல்லா தெரிஞ்சுக்கலாம். பாருங்கள், அதனால தான் வேதம் மிக அழகாய் சொல்லுகிறது. பாருங்கள், இந்த ஆத்துமாக்குள்ளே ஒரு தெய்வீக பலன் எப்படி வரும் தெரியுமா? அது பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம் ஊற்றப்படும் போது. ஏன்னா மனுஷனுடைய ஆத்மா ஆனது மிக முக்கியமான ஒன்று. அந்த ஆத்மா சிந்தையை ஒரு கண் பார்க்கும் போதே சிந்தை என்ன பண்ணும்? வேலை செய்யும். இந்த கண் இருக்குது பாருங்க, பயங்கரமான ஒன்று. சிந்தை இருக்க பாருங்க. மனுஷன் யாராவது ஒரு சின்ன ஐயோ உங்களை பார்த்தா டல்லாக இருக்குதுன்னு சொன்னால் போதும், அவ்வளோதான், ஐயோ நமக்கு என்னமோ வந்துடுச்சு. ஆத்மா என்பது மிக பலவீனமான ஒரு எண்ணங்கள். பாருங்க, வேதம் மிக அழகாய் சொல்லுகிறது, இந்த ஆத்மாக்குள்ளே ஆண்டவர் என்ன வைத்திருக்கிறாரா? பரிசுத்த ஆவியினால ஒரு அபிஷேகத்தை ஒவ்வொரு மனுஷத்துக்குள்ளாக வைத்திருக்கிறார். ஆமென். இங்கே சங்கீதக்காரன் சொல்லும் போது சொல்லுகிறான், 119:28 சொல்லுகிறது, சஞ்சலத்தினால் என் ஆத்துமா கரைந்து போகிறது, உமது வசனத்தின்படி என்னை என்ன பண்ணுங்க ஆண்டவரே, என்னை எடுத்து நிறுத்தும். ஆமென். சஞ்சலம்,
மனுஷனுடைய வாழ்க்கையில் சஞ்சலங்களும் தவிப்புகளும் வேதனைகளும் வரும்போது அவனுடைய ஆத்துமா பலனற்று போகும்போது முழு சரீரமும் என்ன உண்டாகிறது? பலன் இல்லாமல் போகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, நெகேமியா சொல்லும் போது சொல்கிறான், கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பதே உங்களுடைய பலன். என்ன மருந்து சாப்பிட்டாலும், என்ன மாத்திரை சாப்பிட்டாலும், என்ன 10 மணி நேரம் பேசினாலும் சரிங்க, மனுஷ வாழ்க்கையில் சமாதானத்தையும் மகிழ்ச்சியும் தருகிற ஒரே ஒரு மருந்து, மாற்று மருந்து என்ன தெரியுமா? பரிசுத்த ஆவியானுடைய ஊற்று. ஆமென். பரிசுத்த ஆவியானுடைய ஊற்று ஒரு மனுஷ வாழ்க்கைக்குள்ள அந்த அபிஷேகம் இருக்குமானால் என்ன சூழ்நிலைகள் வந்தாலும் சரி, அந்த சூழ்நிலைகளை தாண்டி போக தேவன் கிருபை செய்கிறவராய் இருப்பார். ஹல்லேலூயா. அதனால மிக அழகாய் சொல்லுகிறான், சஞ்சலத்தினால் என் ஆத்துமா கரைந்து போகிறது, உமது வசனத்தின்படி என்னை என்ன பண்ணுங்க ஆண்டவரே, எடுத்து நிறுத்துங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சஞ்சலத்தினால ஆத்துமா தோய்ந்து போகும்போது உங்களை தூக்கி நிறுத்துகிற ஒரு காரியம் என்ன தெரியுமா? தேவன் தந்த வாக்குத்தத்தத்தின் வசனத்தை வைத்து ஆண்டவரை விசுவாசிக்கிற ஒரு விசுவாசம் தாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. துக்கங்கள் வரலாம், எதிர்மறையான சூழ்நிலைகள் வரக்கூடும். ஆனாலும் இந்த எதிர்மறையான சூழ்நிலைகளை மேற்கொள்ளுகிற ஒரு வல்லமை உள்ள காரியம் என்ன தெரியுமா? நீங்கள் பெற்றிருக்கிற அபிஷேகம் ஒன்று மாத்திரமே. ஹல்லேலூயா. அதனால் வேதம் மிக அழகாய் சொல்லுகிறது. இங்கே வாசித்து பார்ப்போமானால், வாசிக்க கேட்கலாம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் 40:29 சொல்லுகிறது, சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு அவர் சத்துவத்தை பெருக பண்ணுகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. சோர்ந்து போகிறவனுக்கு அவர் எப்படி இருக்கிறாரா? பலன் கொடுக்கிறவராக இருக்கிறார். உன் இருதயம் சோர்ந்து போன நிலைமையில் இருக்கும்போது மனுஷனுடைய கதவை போய் தட்டாதே, தேவனுடைய வாசஸ்தலத்தை தட்ட கற்றுக்கொள்ளுங்க. ஆமென். இன்னைக்கு அநேக நேரம் நம்மளுடைய என்ன ஒரு சின்ன காரியம். ஏன்னா ஆத்துமா மிக முக்கியமான ஒன்று, சிந்தை மிக முக்கியமான ஒன்று. இந்த ஆத்துமா நமக்குள்ளாக தேவன் வைத்திருக்கிற அந்த சிந்தையை நீங்கள் ஒருமனப்படுத்தும் போது உங்கள் முழு விசுவாசத்தின் ஆவிக்குரிய பலனே ஆத்துமாவில் தாங்க இருக்குது. அதனால தான் பாருங்கள், தாவீதினுடைய வாழ்க்கையில் 2 சாமுவேல் 6ஆம் அதிகாரம் 1-24 வசனங்களை தியானிப்பீர்களானா, தேவனுடைய பெட்டியை எருசலேமுக்கு கொண்டு வருகிற காரியத்தை இங்கு பார்க்க முடியும். பாருங்கள், தாவீதினுடைய வாழ்க்கையில் காணப்படுகிற ஒரு உன்னதமான பலன் என்ன தெரியுமா? ஆண்டவர் அவனுக்கு தந்த பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம் தான் தாவீதினுடைய பலனங்க. இங்கே நீங்கள் இதில் வாசிப்பீர்களானா பாருங்கள், ஓபேத் ஏதோனுடைய வீட்டிலிருந்து தாவீதின் நகரத்துக்கு பவனியாக தேவனுடைய பெட்டியை கொண்டு வராங்க. இந்த தேவனுடைய பெட்டியை அவன் கொண்டு வர்றதுக்கு ஒரு பெரிய நோக்கம் உண்டு. இஸ்ரவேல் ராஜாவாய் தேவன் அவனை அபிஷேகம் பண்ணினா பாருங்க, எத்தனையோ காரியங்கள் அவனுக்கு இருக்கலாம். ஆனால் தேவனுடைய பெட்டியை குறித்து தாவீதுக்கு ஒரு வைராக்கியம் உண்டு. அவன் தேவனுடைய பெட்டியை எடுத்து வரும்போது இங்கே சொல்லப்படுகிற காரியமானது தாவீதுக்குள்ளாக இருந்த ஒரு பெரிய மகிழ்ச்சி என்ன தெரியுமா? நான் ஒரு ஆடு மேய்ப்பவன், ஒரு ஆடு மேய்க்கிற என்ன என் தேவனாகிய கர்த்தர் ராஜாவாய் கொண்டு வந்து வைத்திருக்கிறார் என்ற எண்ணம். இந்த அதிகாரம் முழுசுமாக நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, ஒரு ராஜா எப்படி இருப்பானோ அந்த ராஜாக்குரிய காரியமே தேவனுடைய பார்வை, தேவனுடைய சமூகத்தில் வரும்போது அவங்ககிட்ட இருக்காது. இந்த அதிகாரம் முழுசும் நீங்கள் வீட்டில் போய் இன்றைக்கு தியானித்து பாருங்கள். தாவீது ஆடு மேய்த்து கொண்டிருந்தவன், எல்லோராலையும் கைவிடப்பட்டு, அது மட்டுமல்ல எல்லாராலும் மறக்கப்பட்டவனாக இருந்தான். ஆனால் ஆண்டவர் தாவீதினிடத்தில் கண்ட ஒரு காரியம் என்ன தெரியுமா? அவரிடத்தில் தாழ்மையை தேவன் கண்டறிந்தார். எல்லாரும் ஒதுக்கப்பட்ட நிலைமை,
அவனுடைய அபிஷேகம் பண்ணுறது காரியங்கள் கூட பார்த்தீங்கன்னா, அந்த வீட்டில் அவங்க தகப்பன் எல்லாரையும் கொண்டு வந்து நிற்க வைப்பார். ஆனால் தாவீது எங்கேயோ ஒரு இடத்துல என்ன பண்ணிட்டுருப்பான், ஆடு மேய்த்து கொண்டு இருப்பான். ஆடு மேய்த்தவனை ஆண்டவர் அழைத்து அபிஷேகம் பண்ணின பின்பும் அவன் உடனே என்ன பண்ணல, நான் ராஜான்னு போய் அமரலைங்க. தன்னை ஒவ்வொரு காரியத்திலும் சவுல் எப்போல்லாம் எதிர்க்கிறானோ அப்போதெல்லாம் தாவீது தன்னை தாழ்த்துகிறவனாய் மாற்ற இருந்தான். அதனால தான் பாருங்க, அவனுக்குள்ளாக ஒரு சந்தோஷம் என்ன தெரியுமா, ஆடு மேய்க்கிறவன் நான், இந்த மொத்தம் பேரை என்னை ஒதுக்கி வைத்துட்டாங்க, ஆனால் ஆண்டவர் மாத்திரம் என்னை நேசித்ததுனால தான் இந்த ராஜா என்னுடைய சிங்காசன என் வாழ்க்கையில் வந்ததுன்னு சொல்லி மிக அழகாய் சொல்லுகிற ஒரு காரியம். அவனிடத்தில் காணப்பட்ட ஒரு உன்னதமான காரியம் என்ன தெரியுமா, என்னை நான் தாழ்மையில் இருந்த என்ன என் தேவனாகிய கர்த்தர் வைத்து ராஜாவாய் வைத்திருக்கிறாருன்னு சொல்லி ராஜா என்கிறதே அவன் மறந்து அவனுடைய அந்தஸ்து எல்லாவற்றையும் தூக்கி எறிந்து தேவனுடைய பெட்டிக்கு முன்பதாக பரிசுத்த ஆவியினால் நிறைந்து ஆடி பாடி ஆராதித்து தேவனுடைய பெட்டியை நகரத்துக்குள்ளாக கொண்டு வந்தாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏங்க அவன் ஒரு பெரிய ராஜானே, யாராவது விட்டு போய் எடுத்துகிட்டு வந்து கொண்டு வந்து வைக்க தெரியாதான் தேவனுடைய பெட்டியை? அவனுக்குள்ளாக காணப்பட்ட தாழ்மையை இங்கே நம்ம பார்க்க முடிகிறது. பாருங்க, அவனுடைய மகிழ்ச்சி எல்லாம் என்ன தெரியுமா, தேவனுடைய பெட்டி தேவனுடைய சிங்காசனத்தின் நகரத்துக்கு கொண்டு வர வேண்டும் என்ற ஒரே ஒரு மூச்சு. அந்த பெட்டியை அவன் கையிலிருந்து வாங்கின பின்பு அவனுக்குள்ளாக இருந்த மகிழ்ச்சி, அவன் ராஜா என்பதே அவன் தன்னை மறந்து ஆடி பாடி வருகிறதை இங்கே நான் பார்க்க முடியும். பாருங்க, அது மாற்றமல்ல, இதில் ஏற்படுகிற ஒரு காரியம் பாருங்க, அவ்வளோ மகிழ்ச்சியான காரியத்தில் தாவீது ராஜா வந்து கொண்டு இருக்கும் போது அவனுக்கு ஏர்மதியான ஒரு காரியத்தை அங்கு பிசாசானவன் உண்டு பண்ணுகிறான். இங்கே 2 சாமுவேல் 6:14 வாசிக்கும் போது வாசிக்க கேட்கலாம். 2 சாமுவேல் 6:14 வாசிக்க கேட்போம். தன் முழு பலத்தோடும் கர்த்தருக்கு முன்பாக நடனம் பண்ணினான். எவ்வளோ பெரிய ராஜா தேவனுடைய சமூகத்திற்கு வரும்போது தன்னை மறந்து, எப்படி தன்னை மறந்து என்ன பண்ணுறானா, கர்த்தருக்கு முன்பதாக நடனம் ஆடினான். அப்போ அவனுடைய ஆத்துமா எவ்வளோ சந்தோஷப்பட்டிருக்கும், எவ்வளோ சந்தோஷப்பட்டிருக்கும். கர்த்தருடைய சமூகத்தில் வரும்போது உங்கள் ஆத்துமா எப்படிங்க இருக்குது? ஆத்துமா எப்படி இருக்கிறது? நீங்கள் தேவனை சந்திக்க வரும்போது உங்களுடைய ஆத்துமா எப்படி இருக்கிறது? மகிழ்ச்சியாக இருக்கிறதா? எனக்கெல்லாம் எத்தனை மணி நேரம் தேவனை ஆராதித்து பாட சொன்னாலும் நான் பாடிக்கொண்டே இருப்பேங்க. தேவனை ஆராதிக்கிறதுல அவ்வளோ ஒரு விருப்பம். அவன் பாருங்க, ராஜா என்பதை மறந்து, அப்போது தேவன் அவனை உயர்த்தினதை அவனுடைய இறுதி என்னமா தேவனை அவன் துதித்திருப்பான். எத்தனை முறை சவுல் அவனை துரத்தி இருப்பான், எத்தனை முறை அவன் தள்ளப்பட்டவனாய், வேஷம் மாறினவனாய், இந்த உலகம் அவனை ஒதுக்கினவனாய் அவன் திரிந்தும் போதெல்லாம் அவனுடைய தாழ்மையை தேவன் கவனித்து கொண்டே இருந்தான். அவனுக்குள்ளாக ஒரு பெரிய ஒரு மகிழ்ச்சி என்ன தெரியுமா, தேவனுடைய பெட்டியே என் தேவனுடைய நகரத்துக்கு நான் கொண்டு வருகிறேன் என்று. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, அவன் அவ்வளவு மகிழ்ச்சியாய் தேவனுடைய பெட்டி எடுத்துக்கொண்டு வரும்போது 16வது வசனத்தில் பார்க்கும்போது சவுலின் குமார்த்தியாகிய மீகாள் ஜன்னல் வழியாக பார்க்கும்போது தாவீது தேவனும் நம்பாக ஆடுவதை கண்டு அவள் என்ன பண்ணாளா, இருதயத்தில் அவனை அவமதித்தா. ஆமென். இருதயத்தில் அவனை அவமதித்தா. என்னன்னு அப்போனா தாவீதினுடைய நிலைமை எங்கே இருக்குன்னு பாருங்க. அவன் எந்த உயரத்தில் இருக்கிறான், அவனுடைய அந்தஸ்து என்ன, அவனுடைய சூழ்நிலைகள் என்ன,
ஒரு சாதாரண மனுஷன் தேவனுடைய சமூகத்தில் தன்னை மறந்து ஆடி கழுவுவது கூட தெரியாம ஆடி பாடி தேவனுடைய சந்தோஷத்தில் நிரம்பியிருப்பானால் அவன் ஆத்துமா எந்த அளவுக்கு தேவன் அவனை உயிர்ப்பித்திருப்பார் என்பதை இந்த கால வேளையில் நாம் பார்க்கணும். நம்ம வாழ்க்கையில் தேவனுடைய சந்தோஷத்தை எத்தனை முறைங்க நம்ம அனுபவிச்சிருக்கிறோம். நீங்கள் ரட்சிக்கப்பட்ட முதல் நாளில் பெற்ற அந்த மகிழ்ச்சி இன்றைக்கு வரைக்கும் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் அந்த சந்தோஷத்தை நீங்கள் பார்த்துருக்குறீங்களா? முதல் தடவை ஆண்டவர் உங்களை தொடும் போது ஒரு சந்தோஷம் இருந்தது பாருங்கள். முதல் தடவை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஜெபிச்சு ஒரு காரியத்தை பெற்றுக்கொள்கிறீங்க தெரியுமா? அந்த மகிழ்ச்சி இன்றைக்கு இந்த நேரத்தில் அதே மகிழ்ச்சி அதே சந்தோஷம் உங்கள் இருதயத்தில் இன்றைக்கு இருக்கிறதா? யோசித்து பாருங்கள். இந்த காலவெளியில் தேவனுடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம். உங்கள் ஆத்துமா எதை வாஞ்சிக்கிறது? உன் ஆத்துமா எதை குறித்து வாஞ்சை உள்ளதாய் தேவனுடைய சமூகத்தில் வந்து அமர்கிறது? உங்கள் ஆத்துமா எதுலங்க வாஞ்சை உள்ளதாய் இருக்கிறது? தாவீதினுடைய வாழ்க்கையில் அவனுடைய மனைவி அவனை பார்த்து என்ன பண்ணுகிறாளா? அவன் தன் இருதயத்தில் அவனை என்ன பண்ணுகிறா? அவமதிக்கிறார். இன்னைக்கு நம்ம ரட்சிக்கப்பட்டு இருக்கிறோம், தேவனை ஏற்றுக்கொண்டு இருக்கிறோம். ஆனால் நம்முடைய பங்கு யாரோடு கூட இருக்கிறது? உங்களுடைய பங்கு யாரோடு கூட இருக்கிறது? பரிசுத்தவான்கள் பரிசுத்த வாட்டிகளோடு கூட உங்களுடைய பங்கு இருக்கிறதா? பாருங்க, அவன் எல்லாத்தையும் முடிச்சு அவர்கள் கர்த்தருடைய பெட்டியை உள்ளே கொண்டு வந்து அதற்கு தாவீது போட்ட கூடாரத்திற்குள் இருக்கிற அதன் ஸ்தானத்தில் அதை வைத்த போது தாவீது கர்த்தருடைய சந்ததியிலே சர்வாங்க தகன பலியிலெல்லாம் செஞ்சு முடித்தான். முடித்த பிறகு ஜனங்களெல்லாம் ஆசீர்வதித்து முடித்தாங்க. எல்லாரும் ஆசீர்வதித்து முடித்த பிறகு 20வது வசனத்தை வாசிங்க. தாவீது தன் வீட்டாரை ஆசீர்வதிக்கிறதுக்கு திரும்பும்போது சவுலின் குமாரத்தி யாரும் இல்லைங்க, தாவீதினுடைய மனைவி எதிர்கொண்டு வந்து அற்பமான மனுஷரில் ஒருவன் தன் வஸ்திரங்களை கழட்டு போடுகிறது போல இன்று தம்முடைய ஊழியக்கார பெண்களின் கண்களுக்கு முன்பதாக உரித்து போட்டிருந்து இஸ்ரவேலின் ராஜா இன்று எத்தனை மகிமைப்பட்டிருந்தாள் என்றான். அதற்கு தாவீது மீகாலை பார்த்து, உன் தகப்பனை பார்க்கிலும் போதும். ஆமென், ஹல்லேலூயா. இந்த தைரியம் உங்களுக்கு இருக்குதாங்க? இந்த தைரியம் உங்களுக்கு இருக்குதா? ரட்சிக்கப்பட்ட பின்பு ரட்சிக்கப்படாத அவிசுவாசிகள் இருக்கும் காரியத்தில் போயிட்டு நீயும் கை கட்டின்னு இப்படி பண்ணுறியா? இல்லைன்னா தள்ளி ஒதுங்கி நின்று கர்த்தரே தெய்வம் என்று சொல்லுகிறீர்களா? இந்த காலவெளியில் உங்கள் ஆத்துமா எதை வாஞ்சிக்கிறது? உங்கள் ஆத்துமா எதை தேடி ஓடுகிறது? தாவீது பாருங்க, கொஞ்சம் கூட அவன் கவலைப்படலை. தன்னுடைய வீட்டை ஆசீர்வதிப்ப எல்லாரையும் ஆசீர்வாதம் பண்ணி முடித்த பின்பு தேவனுடைய அபிஷேகம் அவன் மேலே இறங்கி முழுமையாய் நிரம்பி இருக்கும் போது தன் வீட்டாரை ஆசீர்வதிப்பதற்காக அவன் திரும்புகிறான். ஆனால் அங்கே நடக்கிற காரியம் என்ன? அவளுடைய மனைவி என்ன பண்ணுறான்? அவளால் அது ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ஒரு ராஜாவின் அந்தஸ்தில் இருக்கிற நீ ஒரு சாதாரண மனுஷர்களோடு கூட சேர்ந்து தேவனை ஆராதிக்கிறேன்னு சொல்றியே, உனக்கு அசிங்கமா இல்லையா என்று கேட்கும் அளவுக்கு கேட்கும் போது அவன் சொல்லுகிற ஒரு காரியம், உன் தகப்பன் வீட்டை பார்க்கிலும் உன்னுடைய எல்லா காரியங்களும் பார்க்கிலும் கர்த்தருடைய சமூகத்திற்கு முன்பதாக ஆடி பாடுவது எனக்கு அதுதான் பிரியமானது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரட்சிக்கப்பட்ட நீங்கள் உங்களுடைய எல்லாத்தையும் விட்டுட்டு இயேசுவை ஆண்டவராக ஏற்றுக்கொண்ட பின்பு உன்னுடைய சொந்த பந்தங்களுக்காக உன்னுடைய உற்றார் உறவினருக்காக இயேசுவை ஒரு நாளை வித்துறாதீங்க. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தாவீதினுடைய வாழ்க்கையில் அவன் அதை பற்றி கவலையே படலைங்க. சவுலுடைய மகன் குறித்து அவன் கவலைப்படலை, அவன் பயப்படலை. அவனுக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒன்றே ஒன்று தான், ஆடு மேய்த்து கொண்டு இருந்த என்னை தேவன் தேடி வந்து ராஜாவாய் சிங்காசனத்தில் அமர்த்த வைத்த ராஜாவை விட நீ எனக்கு என்ன இல்லை,
முக்கியம் இல்லை. ஆமென். ஹல்லேலூயா. என்ன நடந்தது தெரியுமா? அந்த அதிகாரத்தை 23 வாசிக்கும் போது, அதனால் சவுலின் குமார்த்தி ஆகிய மீகாலுக்கு மரணம் அடையும் நாள் மட்டும் அவளுக்கு என்ன இல்லாமல் இருந்தது? ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் உங்களுக்கு தந்த ரட்சிப்பின் ஆசீர்வாதத்தை உங்களுடைய சுயத்திற்காக, உன்னுடைய சிந்தைக்கு, ஆத்துமாக்காக நீங்கள் வித்துட்டீங்கன்னா, கடைசி வரைக்கும் ஒரு நாள் அந்த ஆசீர்வாதம் உங்கள் கரங்களுக்கு வராதுங்க. ஒரு நாள் உங்களுக்கு கரங்களுக்கு வராது. ஒருவேளை உன் நண்பருக்காகவோ இல்லை உன் உறவுக்காகவோ நீ இயேசுவை விட்டு கொடுத்தீனா பாருங்க, கவலையே படலாம. உன் வீட்டை பார்க்கலாம், உன் அப்பா அப்பா யாரை பார்க்கலாம், என் தேவன் என்னை உயர்த்தின தேவனுக்கு தான் முதலிடம், அப்புறம்தான். அதனால் ராஜாவாக தாவீதின் வாழ்க்கையில் தேவன் எல்லாம் அவனுடைய ஆத்துமா தேவனுக்குள்ளாக எல்லா சூழ்நிலையிலும் மகிழ்ந்து கொண்டே இருந்தது வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய அபிஷேகம் ஒரு மனுஷ வாழ்க்கையில் இருக்கும். நாங்கள் என்னென்னலாம் நினைக்கிறாங்களோ அது எல்லாம் பெற்றுக்கொள்ளுவாங்க. ஆமென். ஆவிக்குரிய வாழ்க்கையில் பொறுத்த வரைக்குங்க, உங்களுக்குள்ளாக ஆத்மா பலன் இல்லைன்னா எத்தனை மணி நேரம் ஜெபிக்க உட்கார்ந்தாலும் உங்களால் ஜெபிக்கவே முடியாது. நீங்கள் எவ்வளவு நேரம் நீங்கள் சேரில் உட்கார்ந்தாலும் சரிங்க, ஒரு 2 செகண்டு தான் ஆத்மா தேவனோடு கூட இருக்குமானா, ஒரு 2 செகண்டில் உட்கார்ந்தா உன்னுடைய எல்லா பிரச்சனைகள், எல்லா சூழ்நிலைகள் 2 செகண்டில் என் தேவனாகிய கர்த்தர் மாற்றுவார். ஆமென். ஹல்லேலூயா. இந்த சிந்தை இருக்குது பாருங்க, பயங்கரமானதுங்க. ஒரு மனுஷ வாழ்க்கையில் சிந்தையை கொண்டு தான் பிசாசான ரொம்ப அழகாக அடிச்சுடுவான். செப ஆவி ரொம்ப அழகாக அடிச்சுடுவான். எப்படி தெரியுமா வரும்? வெளியிலேருந்தெல்லாம் வராதுங்க, நம்ம பக்கத்திலேயே தான் இருக்கும். நம்முடைய ஆத்துமா தேவனை தேடாதபடி பாருங்க. மீகால் தாவீதினுடைய உயர்த்த அவளுக்கு நல்லா தெரியும். கர்த்தர் அவன் உயர்த்தப்பட்டான். ஒரு சின்ன மன கசப்பு அவளுக்குள்ளே தோன்றினதை பரிசுத்த ஆவியானவர் காணும் போது தாவீதுக்கு மகிழ்ச்சியாக இருந்தார். தாவீதுடைய மகிழ்ச்சி குறைவுபடலை, ஆனால் மீகாலுடைய வாழ்க்கையில் தேவன் குறைவை வைத்தார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மற்றவங்களுக்கு குறைவு இருக்காதுங்க. கர்த்தரை நம்ம மறுதலிக்கும் போது நமக்கு தான் அந்த குறைவு உண்டாகும். ஆமென். ஆத்துமா பலத்தை நீ இழக்கும் போது பரிசுத்த ஆவியானுடைய ஆசீர்வாதம் உங்கள் வாழ்க்கையில் இழக்கிறதா இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அல்லது மிக அழகாய் சொல்லப்பட்டிருக்கிற காரியம், தாவீதுக்குள்ளாக இருந்த அபிஷேகம் அவன் ஆத்துமாவை பலப்படுத்தினது என்று வேதம் சொல்லுகிறது. 2வது காரியம், ஆவியிலே பலன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரத்தில் 40ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் போது, பிள்ளை வளர்ந்து ஆவியிலே பலன் கொண்டு ஞானத்தினால் நிறைந்து தேவனுடைய கிருபையும் அவர் மேல் இருந்தது என்று வேதம் மிக அழகாய் சொல்லுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 2வது காரியம், மனுஷனுக்குள்ள ஆத்மா மட்டுமல்ல, அவனுக்குள்ள ஒரு ஆவிக்குரிய பிரமாணமும் தேவன் வைத்திருக்கிறார். அது என்னங்க ஆவிக்குரிய பிரமாணம்? இந்த ஆவிக்குரிய காரியத்தில் ஆவியிலே பலன் அப்படின்னா என்ன? ஆவியிலே பலன் என்பது என்ன? ஒன்று ஆத்மா, ரைட்டு, ஆத்மாவில் பலன், சிந்தை எல்லாம் சொல்கிறோம். 2வது ஆவியிலே பலன். ஆவிக்குரிய மண்டலத்தோடு கூட தன்னை தொடர்பு கொள்ளக்கூடிய ஒரு ஆவியை தேவன் ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளாக வைத்திருக்கிறார். பாருங்க, 1 கொரிந்தியர் 2:15 சொல்லுகிறது, ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கிறான். ஆவிக்குரியவன். ஏன் ஆவிக்குரியவன் என்று சொல்ல வேண்டும்? ஆவிக்குரிய காரியங்களை எல்லாரும் அறிந்து கொள்ள முடியாது. நமக்குள்ள பேசுறது பரிசுத்த ஆவியா இல்லை அசுத்த ஆவியான்னு நமக்கு தெரியணும்னா, நமக்குள்ளாக இந்த ஆவிக்குரிய ஆராயக்கூடிய பலனை நாம் தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளணுங்க.
ஹல்லேலூயா. ஆவிக்குரிய காரியம் மிக முக்கியமான ஒன்று. ஒரு மனுஷனுக்குள்ளாக பரிசுத்த ஆவி ஊற்றப்படும்னா அவன் பரிசுத்தம் இல்லாத இடத்துல அவனால் நிற்க கூட முடியாதுங்க. ஒரு என்ன சொல்லலாம், பரிசுத்த ஆவியானவர் ஒரு மனுஷக்குள்ளார எப்போதும் அவன் ஆவிக்குள்ளே இருக்கும் போது நல்லா தெரியும், இந்த மனுஷனோடு கூட நம்ம உறவு வைத்து கொள்ளலாமா, இவர்களோடு கூட ஐக்கியம் வைத்து கொள்ளலாமா என்று பரிசுத்த ஆவியானவர் மிக அழகாய் சொல்லி தருவார். ஆனால் தான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிற காரியமானது மனுஷனுடைய ஆவியை என்ன பண்ணும், பிசாசானவன் எப்போன்னு காத்து கொண்டிருக்கிற காரியம் என்ன தெரியுமா, நம்மளால் ஆவிகளை நிதானித்து அறிய முடியாத ஒரு சூழ்நிலைகளில் கொண்டு வரும். அன்னதான் மிக அழகாய் சொல்கிறது. 1 கொரிந்தியர் 12:10 சொல்லுகிறது, ஆவிகளை பகுத்து அறிகிற ஒரு விசேஷித்த வரத்தை பெற்றுக்கொள்ளணும். நம்ம எல்லா வரங்கள், அதனால தான் வரங்கள் அநேகம் இருக்குது. ஒரு சில வரங்களை தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளுங்க. ஏன் தெரியுமா, இந்த ஆவி மனுஷனுக்குள்ளாக கர்த்தர் தந்த தீபமாக இருக்கிறது. பரிசுத்த ஆவி ஒரு மனுஷனுக்குள்ளாக கிரியை செய்யும் போது அது நன்மையினால் கொண்டு போய் திருப்தியாகிறதா இருக்கும். பாருங்க, நான் காரியத்திற்குள்ளே வருகிறேன். இங்கே இயேசு கிறிஸ்துவை நாம் பார்க்கும்போது பிள்ளை வளர்ந்து ஆவியிலே பலன் கொண்டு ஞானத்தினால் நிறைந்து தேவனுடைய கிருபையும் அவர் மேல் இருந்தது என்று நம்ம வாசிக்கிறோம். இங்கே லூக்கா இங்கே வாசிக்கும் போது இயேசு கிறிஸ்துவை குறித்து நாம் பார்க்கலாம். அவருடைய பலன் எப்படிப்பட்டதாய் இருந்தது என்பதை குறித்து. ஆண்டவர் இந்த உலகத்தில் மனிதனாய் பிறந்தார். ஆனால் அவர் ஆவியிலே கற்பம் தரிக்கப்பட்டு, மரியாளின் வயிற்றில் ஆவியில் கற்பம் தரிக்கப்பட்டு அவர் மனுஷனாய் இந்த உலகத்தில் வந்தார். நீங்கள் வீட்டில் போய் வாசிங்க, லூக்கா 1:35 மிக அழகாய் சொல்லியிருக்கும், பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், உன்னதமானவருடைய பலன் உன்மேல் நிழலிடும், அதனால் உன்னிடத்தில் பிறப்பதெல்லாம் எப்படி பரிசுத்தம் உள்ளது, தேவனுடைய குமாரன் எனப்படும் என்று சொல்லி தேவ தூதன் மரியாளோடு கூட பேசுகிற ஒரு காரியம். ஆண்டவர் சிறு வயது முதல் சரிகிற பலனோடு கூட மாற்ற அவர் வளரலைங்க. ஆவியிலும் அவர் பலன் கொண்டு வளர்ந்தவராய் இருப்பார். ஹல்லேலூயா. அப்போ ஆவியில் பலன் கொண்டு வளர்ந்தவராய் இருக்கிறார் என்று எப்படி அறிந்து கொள்ள முடியும்னா, பாருங்க, அவர் தேவ ஆலயங்களில் போய் பேசுவதும் அவருடைய ஆவிக்குரிய வளர்ச்சியை நாம் அங்கு காண முடிகிறதா இருக்கிறது. இங்கு தேவனுக்கு ஒரு பெரிதான ஒரு வாழ்க்கையில், தேவனுடைய ஊழியத்தில் ஆண்டவர் ஊழியத்தை ஆரம்பிக்கும் போது அவருக்கு ஏற்பட்ட 2 விதமான காரியங்களை இங்கு நாம் வாசிக்க போகிறோம். இங்கு மத்தேயு 4ஆம் அதிகாரம் 1-4 வசனங்களை நாம் வாசிக்கும் போது 2 விதமான தாக்குதல் ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு மனுஷ வாழ்க்கையில் இருக்குங்க. ஒன்று நேர்மறையான தாக்குதல், ஒன்று மறைமுகமான தாக்குதல். இங்கு இயேசு கிறிஸ்துவை குறித்து பார்க்கும்போது வாசிக்க கேட்கலாம். மத்தேயு 4ஆம் அதிகாரத்தில் 1-4 வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். எடுத்தவர்கள் வாசிங்க. அப்பொழுது இயேசு பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு ஆவியானவராலே வனாந்திரத்துக்கு கொண்டு போகப்பட்டார். அவர் இரவும் பகலும் 40 நாள் போதும் பாருங்க, அவருக்கு என்ன உண்டாயிருச்சு, பசி உண்டாயிருது. 3வது வசனம் சொல்லுகிறது, சோதனைக்காரன் அவரிடத்தில் வந்தான். ஆமென், ஹல்லேலூயா. சோதனைக்காரன் அவனிடத்தில் வந்தான். ஒரு மனுஷன் வாழ்க்கையில் பரிசுத்தமாக இருந்து தேவனுக்குள்ள ஆவிக்குரிய வாழ்க்கையில் நடக்கும்போது சோதனைக்காரன் கண்டிப்பாக வருவான். ஆமென். இதுதாங்க ஆவிக்குரிய வளர்ச்சி. ஆவிக்குரிய வளர்ச்சி என்ன தெரியுமா, நம்ம சும்மா இருக்கும் போதெல்லாம் சோதனை நமக்கு வரவே வராது. நீங்கள் ஒரு காரியத்தை விட்டுட்டு தேவனுக்காக வந்து நின்று பாருங்களேன், வராத கோவம்லாம் தானாக வரும். என்னது, வராத கோவம்லாம் தானாக வரும்.
இந்த பாவத்தை நான் செய்ய வேணான்னு சொல்லி ஓர நின்று பாருங்களேன், தானா உன் கதவை தட்டி அந்த பாவம் உன் வீட்டு கதவை தட்டும். ஒரு காலத்தில் அந்த பாவத்துக்காக ஓடுவோம், ஐயோ கிடைக்காதா, ஐயோ இந்த காரியம் எனக்கு கிடைக்காதான்னு. நீங்கள் கர்த்தரிடத்தில் வந்த பிறகு எந்த பாவத்தை விட்டு விலகி வந்தீங்களோ அந்த பாவம் நீங்கள் தேடி போன காலத்தில் கிடைக்காது. கர்த்தரிடத்தில் வந்து நிற்கும் போது உன் வாச கதவை என்ன பண்ணும்? தட்டும். ஹல்லேலூயா. இதுதாங்க ஆவிக்குரிய பலன். ரெண்டு விதமான தாக்குதல் உண்டு. ஒன்று நேர்விதமான தாக்குதல், இன்னொன்று மறைமுகமான தாக்குதல். இங்கு ஆண்டவர் இயேசு ராஜாவுக்கு பிசாசானவன் கொண்டு வருகிறது நேர்முகமான தாக்குதல். எப்படி தெரியுமா? அவர் உபவாசம் இருந்து முடிஞ்சோன்னு அவருக்குள்ளே என்ன உண்டாகிறது? பசி உண்டாகிறது. பசி உண்டானதுமே அடுத்த பிசாசானம் வந்து நிற்கிறான். பாருங்க, 3வது வசனம் சொல்லுகிறது, சோதனைக்காரன் அவரிடத்தில் வந்து, நீ தேவனுடைய குமாரனானால் இந்த கல்லெல்லாம் என்ன பண்ணு? ஆமென். ஹல்லேலூயா. இன்னைக்கு அநேக நேரம் நம்முடைய வாழ்க்கையில் பிசாசானவன் கண்ணு முன்பதாக காரியங்களை காட்டும் போது பார்க்க நல்லா தாங்க இருக்கும். ஆனால் அந்த காரியம் நம்ம கரங்களுக்கு வந்த பிறகு அதுவே நமக்கு என்னவா மாறிடும்? துன்பமும் சாபமுமாய் மாறிடும். ஆமென். ஆண்டவர் பாருங்கள், மிக அழகாய் பண்ணுகிற காரியம். சோதனைக்காரன் எப்படி ஒரு மனுஷன் வாழ்க்கையில் எப்படி ஒரு மனுஷன் வாழ்க்கையில் வராமல் பாருங்கள். 2வது காரியம் இங்கே லூக்கா 4:9-11 வசனங்களை நீங்கள் வாசிக்கும் போது இங்கு ஆண்டவர் எவ்வளோ பெரியவர் என்பதை என்ன பண்ணுறான்? பிசாசானவன் தூண்டி விடுறான். வாசிங்க, லூக்கா 4:9-11 வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது பிசாசானவன் இது எதற்காக சொல்கிறேன்னா, நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில் தேவன் நம்முடைய ஆவிக்குரிய காரியங்கள் எப்படியெல்லாம் இழந்து போகிறோம் என்பதை நாம் அறிந்து கொள்ளணும். வாசிங்க, அப்பொழுது அவரை எருசலேமுக்கு கொண்டு போய், நீ தேவனுடைய குமாரனே ஆனால் இங்கேருந்து என்ன பண்ணு? தாள குதி என்று ஆண்டவரிடத்தில் சொல்லுறான். இதோடைய கருத்து மிக அழகாக இருக்கும். ஒருவேளை ஆண்டவர் மேலேருந்து தாழ குதித்திருந்தால் ஜனங்கள் எல்லாம் அவர் என்ன பண்ணியிருப்பாங்க? தேவகுமாரன் என்று அடையாளம் கண்டிருப்பார்கள். ஆமென். இன்னொரு காரியமும் உண்டு. ஏன்னா ஆண்டவருடைய சித்தம், பிதாவின் சித்தம் என்ன பண்ணலை, இன்னும் முடிவுக்கு வரலை. அவன் எப்படியெல்லாம் சோதிக்கிறான் பாருங்க. இன்றைக்கு அநேக நேரம் சோதனைக்காரன் எப்போதும் நம்ம கூடயே தான் இருப்பான். நீங்கள் யாருன்னா கூப்பிட்டு பாருங்களேன், வாங்க ஜெபத்துக்கு போகலான்னு, கிளம்பி இருக்கிற உங்களையும் உட்கார வச்சுடுவாங்க. கிளம்பி போகிற உங்களையும் இது ஒரு 10 நிமிஷத்தில் வர வெயிட் பண்ணுங்களேன், ஒரு 5 நிமிஷத்தில் வர வெயிட் பண்ணுங்களேன், அப்படியே அந்த ஜெப நேரம் என்ன பண்ணிடும்? முடிஞ்சிடும். ஆமென். சோதனைக்காரன் பாருங்க, அவனுக்கு நல்லா தெரியும் தேவகுமாரன் யார் என்பது. அவர் தலைகீழே குதிச்சாலும் அவருக்கு என்ன எதுவுமே ஆகாது. ஆனால் அவன் தூண்டுறான் பாருங்க, ஆண்டவராக இயேசுவை தூண்டுறான் பாருங்க. எப்படி தூண்டுறான்? வாசிக்கும் போது, ஏனெனில் உம்மை காக்கும்படிக்கு தம்முடைய தூதர்களுக்கு உம்மை குறித்து கட்டையிடுவாரே, உமது பாதம் கல்லில் இடராதபடி கைகளில் தான் ஏந்திக்குவாரேப்பா, நீ மேலேருந்து குதியேன். எப்படி? இந்த ஜனங்களெல்லாம் நீ தேவகுமாரன் என்று தெரிந்து கொள்ளட்டும். இன்னைக்கு அநேக நேரம் நம்முடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட சோதனைகள் வந்து கொண்டே இருக்க. ஏன் தெரியுமா? ஒருவேளை ஆண்டவர் இந்த பிசாசு சொன்னதை டெஸ்ட் பண்ணியிருந்தாருன்னு வச்சிங்களேன், டெஸ்ட் பண்ணியிருந்தார்னா ஆண்டவருடைய கிருபையை அன்றைக்கு அவர் இழந்துட்டுருப்பார். ஆமென். ஹல்லேலூயா. மிக கவனம் உள்ளவர்களாக நம்முடைய வாழ்க்கையில், ஆவிக்குரிய வாழ்க்கையில் இருக்கணுங்க. 3வது காரியத்தை நீங்கள் பார்ப்பீர்களானால், இது எதற்கு இந்த காலவெளியில் உங்களோட கூட சொல்கிறேன்னா, ஆண்டவரும் நம்மளை போல ஒரு மனுஷனாய் வந்தது எதற்காக தெரியுமா? இப்படிப்பட்ட சோதனைகளெல்லாம் நீ தாண்டும் போது
பரிசுத்த ஆவியில் உங்கள் வாழ்க்கை நிலைத்திருக்க தேவன் கிருபை செய்கிறவராய் இருப்பார். ஹல்லேலூயா. மத்தேயு 4ஆம் அதிகாரத்தில் 8-9 வசனங்களை நீங்கள் வாசிக்கும் போது அவன் அடுத்த காரியம் என்ன தெரியுமா கொண்டு வரான்? உலக அந்தஸ்து. வாசிங்க. பாருங்க, உலகத்தில் சகல ராஜ்யங்கள் அவர் மகிமையும் அவருக்கு காண்பித்து போதும். பாருங்கம்மா, என்ன பண்ணுறா? நான் உன்னை இந்த ராஜ்யத்துக்கு, இந்த ராஜாக்களெல்லாம் உனக்கு நான் என்ன பண்ணுகிறேன்? இவர்கள் மகிமையையும் அவருக்கு காண்பித்து, அடுத்த வார்த்தை என்னது? நீ சாஷ்டாங்கமாய் விழுந்து என்னை பணிந்து கொண்டால் இவைகளெல்லாம் உனக்கு தருவேன். எப்படி வருது பார்த்தீங்களா பிசாசு? பிசாசு எப்படி வரான் பாருங்க. ரட்சிக்கப்பட்ட ரைட்டு, நீ இப்படிலாம் இருந்தீனா தான் நாளைக்கு நாங்கள் உங்கள் வீட்டுக்கு நல்லது கெட்டதுக்கெல்லாம் வருவோம். என்னது என்னது எப்படியெல்லாம் பிசாசானோ சோதிக்கிறான் பாரு. நீங்கள் வந்தீங்கன்னா தான் அப்போ தான் நாங்கள் உங்கள் நல்லது கெட்டதுக்கெல்லாம் வருவோம். எப்படி ஆண்டவரை மறுதளித்துட்டு எல்லா வேலையும் செஞ்சுட்டு வந்தால் எங்கெங்கே நம்ம ஆவியில் உற்சாகமாக இருக்க முடியும்? பாதி தான் ஆவி பேசும், பாதி வேறு ஆவி தான் பேசும். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிசாசு பாருங்கள், ஆண்டவரே உலகத்தை படைத்த தேவன், அவர் பிதாவானவர் குமாரனாக அனுப்பிச்சிருக்கிறார். அவர்கிட்டயே போய் சொல்கிறான் பாருங்கள், இதெல்லாம் நான் உனக்கு தரேன், இதெல்லாம் உனக்கு தான் எல்லாம். என்னது? உனக்கு தான் எல்லாம். நீ என்ன பண்ணு? என்னை பணிந்து கொள், என் காலில் விழு. பாருங்கள், நீ சாஷ்டாங்கமாக விழுந்து என்னை பணிந்து கொண்டால் இவைகளெல்லாம் உனக்கு நான் என்ன பண்ணுவேன்? தருவேன். பிசாசு கொடுக்கன்றீங்க, கொடுக்கவே கொடுக்காது. இன்றைக்கி அநேக நேரம் நம்ம வாழ்க்கையில், ஆவிக்குரிய வாழ்க்கையில் எங்கே தெரியுமா தோற்று போகிறோம்? நம்மை சுற்றி உள்ளவர்களை வைத்து தாங்க. அவிசுவாசிகளோடு கூட விசுவாசிக்கு என்ன இல்லை? பங்கு இல்லை. விக்கிரக காரியெல்லாம் செஞ்சுட்டு நான் ஆவியில் நிறையனா அது நல்ல ஆவியே இல்லைங்க, அது வேறு ஆவி, அது வேறு ஆவி. அது கரெக்டாக நம்ம பாஸ்டரும் அதை கரெக்டாக பிடிப்பார் என்ன ஆவின்னு. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதுதான் நேர்மறையான தாக்குதல். ஆவிக்குரிய வாழ்க்கையில் மிக கவனமாக இருக்க வேண்டிய காரியம். ஆவிக்குரிய பலன் இல்லைன்னா ரொம்ப நாள் ஓட முடியாதுங்க. நீ ஆத்துமாவில் பலன் அடைஞ்ச அடுத்த ஸ்டேஜ் என்ன தெரியுமா? ஆவிக்குரிய வளர்ச்சி. எத்தனை வருஷம் ரட்சிக்கப்பட்டு எத்தனை வருஷம் ஆகிருக்கிறது, ஆனால் உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நீங்கள் எந்த லெவலுக்குங்க வந்திருக்கிறீங்க? ஆவிக்குரிய வாழ்க்கையில் எத்தனாவது லெவலில் இருக்கீங்க? உங்களுக்குள்ளாக பரிசுத்த ஆவியானவர் வரம் கிரியை செய்கிறதா? அட்லீஸ்ட் ஆவிகளை பகுத்தறியக்கூடிய வரமாதும் நம்முடைய வாழ்க்கையில் கிரியை செய்தாங்க. யோசித்து பாருங்கள். இந்த கால வேளையில் தேவனுடைய சமூகத்தில் நீங்கள் வந்திருக்கிறீங்க. பிசாசானவன் எல்லாரையும் தான் இயேசு கிறிஸ்துவையே சோதிச்சாங்க. கொண்டு போய் காட்டி, இந்த ராஜ்யெல்லாம் உனக்கு தான். என்னது? இந்த ராஜ்யெல்லாம் உனக்கு தான். நீ என் காலில் சாஷ்டாங்கமாக விழுந்து பாரு, எல்லாம் உனக்கு தான். பரிசுத்த ஆவியான ஒரு நாள் இதெல்லாம் சொல்ல மாட்டாருங்க. பரிசுத்த ஆவியானவர் எதையும் செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 1 தீமோத்தேயு 6:10 சொல்லுது, பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாக இருக்கிறது. சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு விலகி அநேக வேதையினாலே தங்களை உருவ குத்தி கொண்டு இருக்கிறார்கள். ஆமே. அதே 5:23 சொல்லுகிறது, கலாத்தியர் 5:23 சொல்லுகிறது, இச்சை அடக்கும், இச்சை அடக்கும். இவ மிக முக்கியமான ஒன்று. இச்சை அடக்கினா இன்றைக்கி தெரிஞ்சதெல்லாம் ஒன்றே ஒன்று தான். இச்சை அடக்க பல இருக்குதுங்க, பல இருக்குது. பெருமை, மேட்டிமை, நான் என்ற காரியம், இதெல்லாம் மனுஷ வாழ்க்கையில் உண்டாகிற இச்சை. அடுத்த பொருளுக்கு மேலே ஆசைப்படுகிறது. நிறைய காரியங்கள் இருக்கிறது. பிசாசானவன் சோதிக்கிறது ஆவிக்குரிய காரியங்கள். எப்படி தெரியுமா? இப்படிப்பட்ட காரியங்களை, உலக பிரகாரமான காரியங்களை காட்டுவதும், உலக பிரகாரமான காரியங்கள் பாருங்கள். 3 விதமான காரியத்தை பார்த்தோம். முதல் காரியம் என்னது? பசி உண்டாச்சு,
ஆண்டவரிடத்தில் சொல்கிறான், அப்பங்கள்லாம் கல்லெல்லாம் என்ன பண்ணு, அப்பங்களாய் மாற்றி சாப்பிடலாமேன்றான். ரெண்டாவது காரியம் மிக அழகாக மறைமுகமாய் ஆண்டவர் இடத்துல சொல்லுகிற காரியம் என்ன தெரியுமா? எருசலேமுக்கு கொண்டு போய் நின்று என்ன பண்ணு, தாளை விழு, அதுதான் உன்னை காக்கிறதுக்கு ஆண்டவர் இருக்கிறாரு. பாவனானுங்க அதெல்லாம் செஞ்சுக்கலாங்க, ஒன்றும் தெரியாதுங்க. நான் இங்கேயே லட்டு வாங்கி சாப்பிட்டுக்குவேன், தேவனுடைய பந்தியில் அப்பத்தையும் ரசத்தையும் நான் புசித்து கொள்ளுவேன். நான் அங்கேயே சந்தனத்தை பூசுவேன், தேவனுடைய ஆலயத்தில் வந்து ஜபரணியை நான் பூசிக்குவேன். நெவர். பரிசுத்த ஆவி ஒரு நாளும் உனக்குள்ளே இருக்க முடியாதுங்க. விக்கிரகத்தின் காரியங்களை செஞ்சுட்டு நான் தேவனுக்கு நான் கேண்டில் ஏற்றுவேங்க. ஆண்டவர் கேட்டாரா? மெழுகுவத்தி ஏற்றி ஜெபிக்க சொல்லி ஆண்டவர் கேட்டாராங்க. பரிசுத்த ஆவியானவர் பாருங்க, இப்படியெல்லாம் தான் மனுஷ வாழ்க்கையில், ஆவிக்குரிய வாழ்க்கையில் சோதனைகள் உண்டாகும். மூன்றாவது காரியம் மிக அழகாய் சொல்லப்பட்டிருக்கிற காரியம், உலக புகழ், உலக ஆசை, பெருமை, அந்தஸ்து கொண்டு போய் காட்டுவான், பிசாசு காட்டுவான் பாருங்க. இன்றைக்கு நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஆவியானவருடைய பலன் நம்மளோடு கூட இருக்கிறதா? நான்காவது காரியம் மறைமுகமான தாக்குதல். நேர்முகமான தாக்குதல்லாம் கூட ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாங்க. ஆவிக்குரிய பலன் இருந்ததுன்னா என்ன பண்ணுவோம்? 1000 தான் இருந்தாலும் நம்ம சொந்த பந்தங்கள் தான். அதற்காக ஆண்டவர் நேசிக்காமல் போக சொல்லலை. அவங்கள சொல்கிற விதத்தில் சொன்னால் அவங்களே புரிந்து கொள்வாங்க. எனக்கு நண்பர்கள்லாம் பார்த்திங்கன்னா, அதிகமான நண்பர்கள் கிறிஸ்தவ நண்பர்களை விட எனக்கு பிற மதத்தார் தான் நண்பர்கள் ஜாஸ்தி. எங்கள் பசங்களை கூட கேளுங்க, சொல்லுவாங்க, கிறிஸ்தவர்களை விட மற்ற மதத்தினர், இஸ்லாமிய மதத்தினர், ஹிந்து மதத்தினர், ஜெயினில் உள்ளவங்க, இந்த கல்மண்டம்லாம் ஜெயின்ஸ்லாம், ஏன்னா அவங்களுக்கு நல்லா தெரியும் ஒரு சில காரியங்கள் நான் என்ன பண்ண மாட்டேன், சாப்பிட மாட்டேன். காரியங்கள் என்கிட்ட ஒரு நாள் கூட யாருமே கேட்டதே கிடையாது. என்கிட்ட கொண்டு வந்து கொடுத்தாலும் இடத்துல சொல்லுவாங்க, நான் இப்போ சொல்லலை, ஊழியத்துக்கு வரத்துக்கு முன்னாடியே சொல்கிறேன், எப்பா அவர் அதெல்லாம் சாப்பிட மாட்டார், நீ இப்படி வை, ஒரே வார்த்தையில் முடிச்சுடுவாங்க. ஏன்னா எல்லாத்துக்கும் கூப்பிடுவாங்க, போவேன். எப்போ போகணுமோ அப்போ தான் போவேன், எப்போ போகக்கூடாது அப்போ என்ன பண்ண மாட்டேன், போக மாட்டேன். ஏன் சொல்கிறேன்னா, ஆண்டவர் எல்லாரையும் சிநேகிக்க சொல்லியிருக்கிறாரு. ஆனால் நீ பெற்ற விசுவாசத்தை மறுதளிக்க சொல்லலை. ஆமே, நீ பெற்ற ரட்சிப்பை என்ன பண்ண சொல்லலை, மறுதளிக்க சொல்லலை. இதுதாங்க ஆவிக்குரிய யுத்தம். ஆமே, இதுதான் ஆவிக்குரிய யுத்தம். நீ ஆவிக்குரிய யுத்தத்தில் தேவனோடு கூட இருக்கும் போது நேர்மறையாய் வந்து தாக்குறத உங்களால் என்ன பண்ண முடியும், அறிந்து கொள்ள முடியணும். ஹல்லேலூயா. அதுதான் ஆவிகளை பகுத்தறிகிற அறிவு, டிசர்னிங் ஸ்பிரிட் என்று சொல்லுவார்கள். இந்த வரம் ஒரு மனுஷனுக்குள்ளே இருக்குமானால் ஆவிக்குரிய காரியத்தில் அடுத்த ஸ்டேஜுக்கு அழகாக கொண்டு போகுவார். அடுத்தது மத்தேயு 16ஆம் அதிகாரத்தில் 22, 23 வசனங்களை நாம் வாசிக்க பார்ப்போம். எடுத்துக்கொள்ளுங்க. மத்தேயு 16, 21 23 வசனங்கள். இங்கு இயேசு ராஜா சீஷரிடத்தில் தன்னுடைய சிலுவையின் பாடுகளை குறித்தும் உயிர்த்தெழுதலை குறித்தும் சொல்லுகிற ஒரு காரியத்தை இங்கே பார்க்கலாம். 22வது வசனத்தை வாசிங்க. ஆண்டவர் சொல்லுவார், இயேசு ராஜா சொல்லுவார் சீஷரிடத்தில், நான் பாடுபடுகிற ஒரு காலங்கள் வருகிறது, என்னை நான் ஒப்பு கொடுக்க போகிறேன் என்று சொல்லும் போது பேதுரு ஆண்டவர் என்ன பண்ணுவானா, தனியாக அழைத்து கொண்டு போய், ஆண்டவரே, வாசிங்க, ஆண்டவரே இது உமக்கு நேரிடக்கூடாதே என்று அவரை கடிந்து கொள்ள தொடங்கினார். ஆண்டவர் இந்த உலகத்தில் வந்து நோக்கம் என்ன, பாடுகளை அனுபவித்து பாவத்திலிருந்து சாபத்திலிருந்து விடுதலையாக்குவதற்காக. 21வது வசனத்தை வாசிங்கம்மா, ரொம்ப அழகாக இருக்கும் பாருங்கள். இயேசு தாம் எருசலேமுக்கு போய் பிரதானனாலும் ஆசாரியராலும் வேத பாரர்களாலும் பாடுபடு என்பதை தம்முடைய சீஷர்களுக்கு சொல்ல தொடங்கினார். ஆனால் இங்கே என்ன சொல்கிறாங்க,
பேதுரு என்ன சொல்கிறான்? ஆண்டவரே, இது உனக்கு தேவையா? ஆமென், ஹல்லேலூயா. ஆனால் பாருங்க, இன்னைக்கு எப்படியெல்லாம் பிசாசு மறைமுகமாக நம்மளை தாக்குறது பாருங்க. ஆண்டவரோடு இருந்த சீஷர்கள், ஆண்டவர் சொல்கிறாரு, நான் பாடுபட தேவன் என்னை அனுப்பினார், 3ஆம் நாள் நான் உயிரோடு எழும்புவேன். அவ்வளோ அழகாக சீஷர்களுக்கு சொல்லி கொண்டு இருக்கும்போது பேதுரு சொல்கிறான், அதுவும் பாருங்கள், தனியாக கூட்டிகிட்டு போய் இது உனக்கு தேவையா? ஆண்டவரே, இதெல்லாம் நமக்கு தேவையா? நம்ம நல்லா சாப்பிட்டோமா, திருப்தியாக இருந்தோமா? நீர் 5 அப்பம் இல்லை 50 அப்பத்தை ஆசீர்வதிச்சு 5 லட்சம் பேர் கொடு, மிச்சம் இருக்கிற கூடிய சாப்பிட்டு நம்ம சந்தோஷமாக இருக்கலாம். இங்கே ஒரு கூடாரம் கட்டிக்குவோம், அங்கே ஒரு கூடாரம் கட்டிக்குவோம் எல்லாம் சொல்லணுன்னு அவன் நினைக்கிறான். ஆண்டவர் பேதுருவை பார்த்து சொல்லுகிற ஒரு காரியம் பாருங்கள். அடுத்த 2வது முடிஞ்ச 3வது வாசிங்கம்மா. அவர் திரும்பி பேதுருவை பார்த்து, எனக்கு பின்னாலே போ சாத்தானே, நீ எனக்கு ஆமென். ஆவிக்குரிய காரியங்களில் உங்களை இடரல் பண்ணுறவங்களை என்ன பண்ணிடுங்க? தள்ளி வச்சிடுங்க. ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவர் பேதுருவை கடிந்து கொள்ளவில்லை. பேதுருக்குள்ளாக இருந்து சாத்தான் கிரியை செய்கிற அவிசுவாசமான காரியத்தை பார்த்து ஆண்டவர் என்ன பண்ணார்? கடிந்து கொண்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல விசுவாசமாக இருக்கிறவங்களோடு கூட பழக கற்றுக்குங்க. அடுத்தது என்ன ஆண்டவர் செய்வார்னு உங்களுடைய இருதயத்தில் பேசுவார். ஆமென், ஹல்லேலூயா. அப்படியே சோர்ந்து போய் ஆண்டவர் செய்வார், பார்த்துக்கலாம் அப்படின்ற உங்களோட சேர்ந்தீங்கன்னா, நீங்கள் எங்கே ஆரம்பிச்சிங்களோ கடைசி வரைக்கும் அதே நிலைமையில தான் ஆவிக்குரிய வாழ்க்கையில் இருக்குங்க. ஆமென். அநேக நேரம் நம்முடைய போதகர் கத்துறது எதுக்கு தெரியுமா? வரத்தை பெற்றுக்கோ, அபிஷேகத்தை பெற்றுக்கோ, அந்நிய பாஷை பேசுங்கன்னு சொல்கிறது உங்கள் ஆவிக்குரிய வளர்ச்சி இன்னும் வளரலைன்னு அர்த்தம். ஆமென். அவர் உங்களை கடிந்து கொள்ளலை, உங்களுக்குள்ளாக இருக்கிற அவிசுவாசத்தை கடிந்து கொள்கிறார். இன்றைக்கி அநேக நேரம் என்ன நினைக்கிறோம்? நம்ம கூட பிள்ளைங்களை திட்டும் போது பிள்ளைங்களுக்கு புரியாது. அந்த பிள்ளை கீழே விழுந்த பிறகு தான் புரியும். ஐயையோ, அன்றைக்கே அப்பா சொன்னாங்களே, அன்றைக்கே அம்மா சொன்னாங்களே, அன்றைக்கே சண்டே ஸ்கூலில் டீச்சர் சொன்னாங்களே, அன்றைக்கே பாஸ்டர் சொன்னார், கேட்டிருந்தா நம்ம வாழ்க்கை ஒழுங்காக இருந்திருக்கோமே. இன்றைக்கி அநேக நேரம் நம்ம செய்கிற தவறு. ஆண்டவர் பேதுருவை என்ன பண்ணலை? கடிந்து கொள்ளலைங்க. பேதுருக்குள்ளாக இருந்த அந்த சாத்தானுடைய மறைமுக தாக்குதலை ஆண்டவர் கடிந்து கொண்டார். ஆமென், ஹல்லேலூயா. இதுதாங்க மறைமுகமான தாக்குதல் நம்முடைய வாழ்க்கையில் ஆவிக்குரிய காரியத்தை விலக்கி போடுகிற ஒரு காரியமாக இருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, ஆண்டவருடைய சித்தம் என்ன? ஆண்டவருடைய நோக்கம் என்ன? அவர் மனிதனாய் பிறந்து உலகத்தின் பாவத்துக்காக, உலகத்தினுடைய மனுஷர்களுக்காக தன்னை ஜீவபலியாய் ஒப்பு கொடுத்து 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்து பரிசுத்த ஆவியானவராய் ஒவ்வொருக்குள்ளே ஊற்றப்படும் என்று சித்தத்தை நிறைவேற்றுவதற்காக தான் தேவன் இந்த உலகத்தில் வந்தார். ஆமென். ஆனால் பிசாசானவன் பாருங்க என்னென்ன தந்திரம்லாம் செய்கிறான் பாருங்க. இன்றைக்கி நம்மளுடைய வாழ்க்கையில் கூட இப்படிப்பட்ட தந்திரமான மறைமுகமான தாக்குதலில் மிக அழகாய் நம்ம கண்டுபிடிக்கணும்னா ஆவிக்குரிய வளர்ச்சி நமக்குள்ளாக இருக்கணுங்க. ஆமென். ஆவிக்குரிய வளர்ச்சி இல்லைன்னா பாருங்கள், பேதுரு ஆண்டவர் என்ன பண்ணுறார்? உடனே அப்பாலே போ சாத்தானே சொல்ல கற்றுக்கணும். சில விஷயத்தில் நோ சொல்ல கற்றுங்க. விசுவாச வாழ்க்கையில் நீங்கள் ஜெயிப்பீங்க. நீங்கள் எல்லாத்துக்கும் தலையாட்டினீங்கன்னா, நீங்கள் எங்கே உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையை தொடங்குனீங்கன்னோ அதே இடத்துல உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நின்று கொண்டே தாங்க இருக்கணும். பலவீனம் வரும்போது பயப்படாதீங்க, சுகவீனம் வரும்போது பயப்படாதீங்க. உன் ஆத்துமா எப்பொழுதும் என்ன சொல்லலாம்? உங்கள் ஆத்மா எப்போதும் தேவனை நோக்கி பார்க்கிறதா இருக்குமானால் உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஆவியானுடைய பலன்
மேலே ஏறிக்கொண்டே வரும். ஹல்லேலூயா. ஆவிகளை பகுத்தறிகிற ஆவியின் வளர்ச்சி உங்களுக்குள்ளாய் இருக்குமானால் நீங்கள் எல்லாவற்றையும் தாண்ட தேவன் உங்களுக்கு பலன் தருகிறவராய் இருப்பார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. மாமிசம் எப்போதும் பலவீனதாங்க, ஆனால் ஆவி எப்போதும் உற்சாகம் உள்ளதாக இருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. ஆவி உள்ள உற்சாகமாக இருந்தால் போதுங்க, என்ன வேணாலும் உலகத்தில் சாதிக்க முடியும். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பவுலினுடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் இழந்தாலும் அவன் சொல்லுகிற ஒரே ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? பலன், என்னுடைய பலன் எதன் மூலியமாக இருக்கிறது? கிறிஸ்து எனக்கு பலனாக இருக்கிறார் என்று. ஆமென். ஹல்லேலூயா. கிறிஸ்துவின் பலன் உனக்குள்ளாக இருக்கும்போது உன் வாழ்க்கையில் நடக்க வேண்டிய காரியங்களை நடக்க வேண்டிய நேரத்தில் தேவன் சரியாய் நடத்தி கொண்டு வருவாருங்க. உன் ஆவிக்குரிய வாழ்க்கை ஏமாற்றமாக இருந்ததுன்னா நீங்கள் எடுக்கிற எல்லா காரியங்களும் ஏமாற்றத்தை மாத்திரம்தான் கடைசி வரைக்கும் நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். ஆமென். கர்த்தருக்குள்ளாக தேவன் தருகிற மகிழ்ச்சியே ஒரு மனுஷனுடைய பலனாக இருக்கிறது. மூன்றாவது காரியம், ஆபுக் தீர்க்கதரிசி புஸ்தகத்தில் 3:18-19 வசனத்தை நம்ம வாசிக்க கேட்கலாம். நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், ரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன். பாருங்க, ஆபுக்குனுடைய வாழ்க்கையில் ஆபுக் தேவனை துதித்து பாடின ஒரு அருமையான ஒரு காரியம்தான் அந்த 3ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்க முடிகிறது. ஆபுக்குனுடைய வாழ்க்கையை நீங்கள் பார்க்கலானால் ஆபுக்கு ஒரு சிறிய ஒரு தீர்க்கதரிசி. அவன் வாழ்ந்த காலம் ஒரு அநீதியான காலமாக இருந்தது. அது மட்டுமல்ல, ஆண்டவரோடு கூட நேரடியாய் பேசக்கூடிய ஒரு விசேஷித்த அபிஷேகத்தையும் வரத்தையும் பெற்ற ஒரு மனுஷன். அது மாத்திரமல்ல, அவன் இந்த மனுஷர்கள் செய்கிற அநீதியான காரியங்களை பார்த்து அதனால் மிக அழகாய் ஒரு பேர் உண்டு, புலம்பலின் தீர்க்கதரிசி என்று ஆபுக்குக்கு ஒரு அழகான ஒரு பேர் உண்டு. இந்த ஜனங்கள் செய்கிற அநீதியான காரியங்களை பார்த்து அவர் தன்னுடைய அழுகையினால் இந்த ஜனங்களுக்கு தேவன் நியாயம் செய்ய மாட்டாரா, இந்த ஜனங்கள் செய்கிற காரியங்களுக்கு ஒரு நியாய தீர்ப்பு வராதா என்று சொல்லி அவர் அழுது தன்னுடைய சரீரம் முழுவதும் பலனடைந்து போனவராய் காணப்பட்டார் என்று மிக அழகாய் சொல்லுகிறது. பாருங்க, அவனுடைய ஆபுக்குனுடைய வாஞ்சையெல்லாம் தன்னுடைய ஜனங்கள் அழிந்து போகிறதை கண்டு அவனால் அதை பொறுத்து கொள்ள முடியவில்லை. ஆண்டவரிடத்தில் கேட்கிற ஒரு காரியம், ஆண்டவரே, இந்த பொல்லாப்பான மனுஷர்கள் எப்போது மாறுவார்கள், எப்பொழுது காரியங்கள் மாறும் என்று தேவனிடத்தில் புலம்பி தீர்க்கிற ஒரு மனுஷனாக இருந்தான். இங்கே ஆபுக்கு 1ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது மிக அழகாய் சொல்லப்பட்டிருக்க வார்த்தையானது பாருங்க, வாசிக்க கேட்போம். ஆபுக்கு என்னும் தீர்க்கதரிசி கண்ட பாரம், கர்த்தாவே, நான் எதுவரைக்கும் உம்மை நோக்கி கூப்பிடுவேன், கொடுமையின் நிமித்தம் நான் எதுவரைக்கும் உம்மை நோக்கி கூப்பிடுவேன், நீ ரட்சியாமல் இருப்பேனோ என்று சொல்லி தேவனுடைய சமூகத்தில் இந்த ஜனங்களுக்காக அழுது தன் முழு சரீரமும் பலன் அடைந்தவனாய் காணப்பட்டான். பாருங்க, இங்கே ஆபுக்கு 2ஆம் அதிகாரம் 2-20 வசனத்தை நீங்கள் தியானிக்கும் போது இங்கே வேதம் அழகாய் சொல்லுகிறது, அவன் இப்படியாய் கர்த்தரிடத்தில் போராடி அழுதது நிமித்தம் அவன் முழு சரீரமும் பலனடைந்து போகிறது. அதில் வாசிக்க போகும்போது பார்ப்பீலானால் இங்கு 2ஆம் அதிகாரத்தில் 2-3 வசனங்களை வாசிப்பீலானால் இங்கு அப்போது கர்த்தர் எனக்கு பிரதியுத்தரமாக, நீ தரிசனத்தை எழுதி குறித்த காலத்தில் தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது, முடிவிலே அது விளங்கும்,
அது பொய் சொல்லாது, அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு, அது நிச்சயமாய் வரும், அது தாமதிப்பதில்லை என்று தேவனுடைய வார்த்தை அவனுக்குள்ளாக உண்டானது. பாருங்க, ஆபு இந்த ஜனங்கள் செய்யும் அநியாயத்திற்கு ஆண்டவரிடத்திலிருந்து நீதி வராதா? இந்த ஜனங்கள் மாற மாட்டார்களா? இந்த சூழ்நிலைகள் மாறாதா என்று அவன் அழுது புலம்பி 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 தன்னுடைய முழு சரீரமும் பலனற்றவனாய் போகும்போது ஆபுக்கோடு கூட கர்த்தர் பேசுகிற காரியமானது பாருங்க, குறித்த காலத்திற்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது, முடிவிலே அது விளங்கும். ஆமே, இந்த கால வேளையில் ஒருவேளை நீ அழுது 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 புலம்பி 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 உன் முழு சரீரம் வேதனையோடு கூட இருக்கலாம். அன்றைக்கு ஆபுக்கு சொன்ன அதே வார்த்தை தான், தேவன் சொன்ன அதே வார்த்தை தான் இன்றைக்கு உங்களுக்கும் சொல்லுகிற காரியமானது. குறித்த காலத்திற்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது, முடிவிலே அது விளங்கும். ஆமே, முடிவிலே அது விளங்கும். ஐயோ, என் சூழ்நிலைக்கு நியாயம் தீர்க்க ஒருவரும் இல்லையே என்று ஏக்கத்தோடு கூட இருக்கலாம். எனக்கு எப்போதான் இந்த குடும்ப பாரம் என்னை விட்டு போகும் என்ற எண்ணத்தோடு கூட நீங்கள் கலங்கி இருக்கலாம். இதனால் சரீரம் முழுவதும் வேதனையோடு கூட பல இக்கட்டான காரியங்களை நீங்கள் இருந்து கொண்டு இருக்கலாம். அன்றைக்கு என் தேவன் ஆபுவை விடுதலை ஆக்கினது போல இன்றைக்கு என் தேவனாகிய கர்த்தர் உங்கள் சரீரங்களை விடுதலையாக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, அவன் அந்த தரிசனத்தை கண்டவுடன் அவனுக்குள்ளாக அவன் ஆத்துமா மகிழ்ச்சி அடைந்தது. அவன் ஆத்துமா மகிழ்ச்சி அடைந்த பிறகு அவன் ஆண்டவருக்குள்ள பலன் அடைந்தான். ஆவிக்குரிய பலனை அவனுக்குள்ளாக தேவன் ஊற்றினார். அவன் ஆவிக்குள்ளான பலன் அடைந்த பின்புதான் அழகாய் பாடலாய் எழுதின ஒரு காரியம், மிக தெளிவாய் சொன்ன ஒரு காரியம். கடைசி 3ஆம் அதிகாரத்தில் கடைசி வசனத்தை வாசிக்கும் போது அழகாய் சொல்லப்பட்டிருக்கோம். 17ஆம் வசனம், அத்தி மரம் துளிவிடாமல் போனாலும், திராட்சை செடிகள் ஒலிவ மர கன்றுகள் பலனற்று போனாலோ, வயல்கள் தானியத்தை விளையாமல் போனாலோ, ஆட்டு மந்தைகள் முதல் பேணாலும் தொழுவத்தில் மாடு இல்லாமல் போனாலோ, நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன். ஆமே, ஹல்லேலூயா. ஜெபித்து 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 இந்த பிரச்சனையை என்னை விட்டு போகுமான்னு மனசோர்வோடு கூட இந்த கால வெளில நீங்கள் வந்திருக்கலாம். அன்று ஆபுக்கு சொன்ன அதே வார்த்தை தான் குறித்த காலத்திற்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது. கண்களை மூடுவோமா? பிரியமானவர்களே, மகிழ்ச்சி கர்த்தர் தருகிறதுங்க, கர்த்தர் தருகிறது. மறைமுகமான தாக்குதல் வர செய்யும் தான், அதை மேற்கொள்ள ஏன் இயேசு ராஜா அழகாக கற்றுக் கொடுத்துருக்காரு பாருங்க. இந்த உலகம் மேற்கொள்ளுங்க. ஆவிக்குரிய மண்டலத்தில் ஒரு போராட்டம் உண்டு, எப்போதும் ஒரு போராட்டம் உண்டு. ஆத்துமா சோர்ந்து போகும். தாவீதுனுடைய வாழ்க்கையில் நம்ம பார்த்தோம். ஆனால் அவன் தேவனுடைய மகிழ்ச்சியை அவன் விட்டு கொடுக்கல. இந்த காலவெளியில் கூட நீங்கள் என்ன சோர்வோடு கூட வந்திருக்கிறீங்கன்னு நான் அறியேன். ஆனால் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பதே பலன். ஒருவேளை ஆத்துமா சோர்ந்து போய் வந்திருக்கலாம், ஆவியின் பலன் இல்லாமல் நீங்கள் வந்திருக்கலாம், சரீரத்தில் பலவீனங்களோடு கூட வந்திருக்கலாம். இன்றைக்கு என் தேவன் உங்களை விடுதலையாக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஆண்டவரிடத்தில் கேளுங்க, ஆண்டவரே என் ஆத்துமாவில் பலன் தாங்கப்பான்னு கேளுங்க. இந்த மறைமுகமான தாக்குதலிருந்து என்னை விடுதலையாக்குங்கப்பா கேளுங்க. ஐயோ, என் சூழ்நிலையில் என்னால் என் விசுவாச வாழ்க்கையில் நிற்க முடியல ஆண்டவரே, என் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நான் தோற்றுறேன் ஆண்டவரே, உம்முடைய மகிழ்ச்சினால் என்னை நிரப்புங்கப்பா,
மற்றவர்கள் பார்க்கிறதுக்கு நான் சிரிக்கிறேன்ப்பா, ஆனால் என் உள்ளத்தில் உங்களுடைய சந்தோஷம் இல்லையா ஆண்டவரே? கேளுங்க. இந்த காலவெளியில் ஆண்டவரத்தில் ஒப்பு கொடுங்க. பிரியமானவர்களே, இந்த செய்தி ஏதோ ஒரு சாதாரணமான ஒரு செய்தியாக இருக்கலாம், ஆனால் இதோடைய ஆழம் அதிகமானதுங்க. ஒரு மனுஷ வாழ்க்கையில் ஆவிக்குரிய காரியங்கள் பலன் இல்லைன்னா எதையும் செய்ய முடியாது. நான் என்னோட அனுபவத்தோடு கூட உங்களோட பேசிக்கொண்டு இருக்கிறேன். சரீரத்தில் பலன், ஆத்துமாவில் பலன், ஆவியில் பலன். ஆபு தன்னுடைய ஜனத்திற்காக அவன் கதறி 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 அழுது பலனற்றவன் ஆகி போனான். ஒருவேளை உங்கள் குடும்பத்திற்காக நீங்கள் அழுது 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 துவைந்து போய் இருக்கலாம். ஆனால் இன்றைக்கு தேவன் சொல்லுகிறார், நியாய தீர்ப்பின் நாட்கள் வந்து கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. ஆனந்தமே பரமானந்தமே, இயேசு அண்ணலை அண்டினு ஆனந்தமே. ஆனந்தமே பரமானந்தமே, இயேசு அண்ணலை அண்டினு ஆனந்தமே. இயேசு அண்ணலை அண்டினு ஆனந்தமே. இந்த புவி ஒரு சொந்த மல்ல என்று இயேசு என் நேசர் பொழிந்தானரே. இந்த புவி ஒரு சொந்த மல்ல என்று இயேசு என் நேசர் பொழிந்தானரே. இக்கட்டு துன்பமும் இயேசுவின் தொண்டர்க்கு எங்கே பங்காய் கிடைத்திடினோ. இக்கட்டு துன்பம் இயேசுவின் தொண்டர்க்கு பங்காய் கிடைத்திடினோ. ஆனந்தமே பரமானந்தமே, இயேசு அண்ணலை அண்டினோ ஆனந்தமே. இயேசு அண்ணலை அண்டின் ஆனந்தமே. ஆனந்தமே பரமானந்தமே, இயேசு அண்ணலை அண்டினோ ஆனந்தமே. துன்பங்கள் தொல்லை எடுக்க இடறிவை தொண்ட எம்மை அண்டி வந்தீரினோ. துன்பங்கள் தொல்லைகள் கண்ணீரறிவை தொண்ட எம்மை அண்டி வந்தீரினோ. சொல்லி முடியாத ஆறுதல் கிருபை துன்பத்தினோடு அனுப்பிடுவார். சொல்லி முடியாத ஆறுதல் கிருபையை துன்பத்தினுடனே அனுப்பிடுவார். ஆனந்தமே பரமானந்தமே, இயேசு அண்ணலை அண்டின் ஆனந்தமே. இயேசு அண்ணலை அண்டின் ஆனந்தமே. இயேசு அண்ணலை அண்டினோ ஆனந்தமே. இந்த கால வேளையில் கூட ஒருவேளை ஆத்துமாவில் பலன் இல்லாமல், சரீரத்தில் பலன் இல்லாமல், ஆவியில் பலன் இல்லாமல் காணப்படுகிறானால் அப்படியே நீங்கள் இருக்கிற இடத்துல அப்படியே எழுந்து நில்லுங்க. இன்றைக்கு என் தேவன் உங்களை பலப்படுத்த வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஒருவேளை சரீரத்தில் பலனற்று இருக்கலாம், ஆவியில் பலனற்று இருக்கலாம், ஆத்துமாவில் பலனற்று இருக்கலாம். இன்றைக்கு ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, சோதனைக்காரனை ஜெயிக்க எனக்கு கிருபை தாங்கப்பா. சரீரத்தில் ஒருவேளை பலனற்றவளாய் ஆபுக்கை போல தொய்ந்த இருதயத்தோடு கூட வந்திருக்கலாம். ஐயோ, இந்த காரியத்துக்கு எனக்கு நியாயம் தீர்க்க ஒருவரும் இல்லையே.
என்னுடைய சூழ்நிலையை கேட்பதற்கு ஒருவரும் இல்லையே, ஆண்டவரே இன்னும் எவ்வளோ நாள் ஆண்டவரே என்று நீங்கள் வந்திருக்கலாம். இன்றைக்கு என் தேவன் உங்கள் குறைவெல்லாம் நிறைவாக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பதே உங்களுடைய பலன். இன்றைக்கு தேவனுடைய சந்தோஷத்தின் மகிழ்ச்சி ஒவ்வொரு குடும்பத்திற்குள்ளாக இறங்குகிறது. ஒருவேளை ஆத்துமால பலன் இல்லாமல் இருக்கலாம், ஆவிக்குரிய வாழ்க்கையில் பலனற்றவர்களாக இருக்கலாம், சரீரத்தில் பலவீனத்தோடு கூட வந்திருக்கலாம். இன்றைக்கு என் தேவனாகிய கர்த்தர் உங்களை தொடுகிறார். இந்த கால வேளையில் தேவனாகிய கர்த்தர் உங்களை தொடுறாருங்க. நீங்கள் இழந்த எல்லாவற்றையும் என் தேவனாகிய கர்த்தருடைய பலன் உங்களை திருப்பிக் கொள்ள அது கிருபை உள்ளதாக இருக்கிறது. ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே ஒரு விசை இறங்குங்கப்பா, ஒரு விசை இறங்குங்கப்பான்னு. ஒருவேளை இந்த உலகம் உங்களை ஒதுக்கி வைத்திருக்கலாம், ஆனால் என் தேவன் உங்கள் தாழ்மையை மறப்பதில்லை. தாவீது எல்லாராலும் ஒடுக்கப்பட்டான். தாவீது எல்லாராலும் தோய்ந்து போனவனாக இருந்தான். ஆனால் அவன் ஆத்துமா எப்போதும் தேவனையே நோக்கி கொண்டிருந்தது, தேவனையே நோக்கி கொண்டிருந்ததுங்க. அவனுக்கு எதிரானவர்கள் எல்லாவரும் தேவனே பதிலளித்தான். நீ பெற்றிருக்கிற அபிஷேகம் சாதாரணமானதல்ல. நீங்கள் பெற்றிருக்கிற அபிஷேகம் சாதாரணமானதல்ல. ஒருவேளை இத்தனை வருஷம் உங்களுக்கு தெரியலன்னா ஆண்டவர் இடத்துல ஒப்பு கொடுங்க. ஆண்டவர் இப்படி ஆவிக்குரிய பலனை எனக்கு தாங்கப்பான். ஆவிக்குரிய பலன் எதையும் செய்ய வல்லமை உள்ளதுங்க, எதையும் செய்ய வல்லமை உள்ளது. பெற்றிருக்கிற அபிஷேகம் சாதாரணமாக நினைச்சிடாதீங்க. அது உன்னை உருவாக்கும். உன் ஜெப ஆவியை அது உற்சாகப்படுத்தும். உன் விண்ணப்பத்தின் ஆவியை அது உற்சாகப்படுத்தும். பரிசுத்த ஆவியானவர் உனக்குள்ளாக வாசம் பண்ணும்போது அசுத்த கிரியைகள், அசுத்த ஆவி உள்ளவர்கள் உன்னோடு கூட ஐக்கியம் வைத்துக் கொள்ளவே மாட்டாங்க. நீங்கள் ஆவியில் நிறைந்தவர்களாக இருக்குள்ளானா ஒப்பு கொடுங்க. இன்றைக்கு ஒப்பு கொடுங்க, இன்றைக்கு ஒப்பு கொடுங்க. ஏதோ ஒரு நோக்கம், நான் எடுத்துட்டு வந்த செய்தி வேற, சொல்ல வந்த காரியம் வேற. பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு 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 பெரிய மகிழ்ச்சி ஒவ்வொரு வாழ்க்கையிலும் இறங்கி கொண்டே இருக்கிறது. ஒவ்வொரு வாழ்க்கையில் ஒரு பெரிய மகிழ்ச்சி உண்டு பண்ணி கொண்டே இருக்கிறாருங்க. உலகம் தரக்கூடாத சந்தோஷத்தை என் தேவன் இன்று வாழ்க்கையில் தருகிறார். முதல் நாளில் உன்னுடைய ரட்சிப்பின் இருதயத்தை இன்று என் தேவனாகிய கர்த்தர் உருவாக்குகிறாருங்க. அன்று ஆபுக்கை பலப்படுத்தின தேவன், அன்று ஆபுக்கை பலப்படுத்தின அதே தேவன் இன்று உன்னுடைய வாழ்க்கை அவர் பலப்படுத்துகிறார். உன்னுடைய கண்ணீருக்கு ஏற்ற பலனை என் தேவனாகிய கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆண்டவர் தந்த தரிசனம் இன்னும் முடிவடைவில்லைங்க. நீங்க நினைக்கலாம் முடிஞ்சிச்சு, இல்ல. நீ ஓட வேண்டிய தூரம் இன்னும் வெகு தூரம், நீ போக வேண்டிய தூரம் இன்னும் வெகு தூரம், போக வேண்டிய தூரம் இன்னும் வெகு தூரங்க. உங்களை கொண்டு ஆண்டவர் இன்னும் அநேக காரியங்கள் செய்ய வல்லமை உள்ளவராயிருக்கிறார், வல்லமை உள்ளவராயிருக்கிறார். மகா இரக்கங்களும் அன்பு நிறைந்த எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, என்ன நோக்கத்தோடு கூட இன்றைக்கு இந்த வார்த்தைகளை நீர் எங்களோடு கூட பேசினீர் என்பதை நாங்கள் அறிவோம். நான் அறியேன் ஆண்டவரே, நான் அறியேன். நீர் இன்றைக்கு ஒவ்வொரு ஆத்துமாவையும் பலப்படுத்துவதற்காக நன்றி. ஒவ்வொரு ஆவிக்குரிய ஜீவியத்தை நீர் பலப்படுத்துவதற்காக நன்றி. ஒவ்வொரு சரீரத்தின் பலவீனத்தை நீ பலன்படுத்துவதற்காக நன்றி ஆண்டவர். ஒவ்வொரு வாழ்க்கையில் நீ மகிழ்ச்சியை உண்டு பண்ண போவதற்காக உமக்கு கோடா கோடி மகிமை செலுத்துகிறேன். இன்னும் பிள்ளைகள் பலிக்கு பெருகட்டும் ஆண்டவர். இந்த ஆசீர்வாதம் அல்லப்பா, இன்னும் பெரிதான ஆசீர்வாதம். நெகேமியா 8:10 சொல்வது போல ஆண்டவரே, நம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே திருப்தியாய் நிறைந்து கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் இருப்பதே உங்களுடைய பலன் என்று சொன்னது போல உம்முடைய பலத்தில் நம்முடைய பிள்ளைகள் உயர்ந்து வர கிருபை செய்வீராக. இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென்.